ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம்முடைய கரத்தினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். Our Lord God has created or made everything by his own hands. We need to understand everything means the whole universe, all the sun and the moon and the sky and the heavens. Everything was made by our Lord God by his own hands. So we need to understand we are not worshipping an ordinary God, but Almighty God, an omnipotent God who can create everything by his own hands. So he is a great God, but he is looking for people, those who are having 3 kinds of qualities in their life. தேவன் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் 3 விதமான குணாதிசயங்கள் உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். முதலாவது, சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிறார். God is looking on to people, those who are humble. When we are able to humble ourselves before God, God gives us his grace. And he is looking on to people, those who humble themselves before God. That is very important. God is expecting us to be humble before him. He resists the pride. He will always be against the people, those who show off. So, first of all, we need to humble ourselves. நம்மை நாமே தேவ சமூகத்தில் சிறுமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ சமூகத்தில் நம்மை சிறுமைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மிலே உயர்த்தப்படுகிறார். இரண்டாவது, ஆவியிலே நொறுங்குண்டவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். நம்முடைய ஆவியிலே நாம் அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, இருமாப்பு உடையவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் நாம் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We need to have the contrite spirit. That means we need to have a simple and humble spirit. We should not boast ourselves before the Holy Spirit. And we need to always humble to learn from the Holy Spirit. That is the contrite spirit that God is looking for. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. In order for us to inherit the kingdom of God, we need to have a humble spirit. We need to have a contrite spirit. Thirdly, we need to have the fear for the word of God. ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை நோக்கி பார்க்கிறார். God is going to look upon to people, those who tremble before the word of God. That means people, those who obey the word of God. People, those who do according to the word of God. People, those who preach the word of God. That's what God expects in our life. So, we need to have a humble life, a contrite spirit, and to tremble for the word of God. நம்முடைய வாழ்க்கையில நாம் சிறுமைப்பட்டவர்களாக, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக, நாம் அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். நாங்கள் பெருமை உள்ளவர்களாக அல்ல, அகந்தை உள்ளவர்களாக அல்ல, ஆவியிலே எளிமை உள்ளவர்களாக வாழவும், உம்முடைய வசனத்திற்கு நாங்கள் எப்பொழுதும் நடுங்கி
உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்திடலும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல நன்மைகளினாலும் எங்களை திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.